வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். பிறப்புச் சான்றிதழில் பிறந்த தேதியை மாற்ற முடியாது. கர்நாடகா உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பு பற்றிய விவரங்கள் செய்தித்தாளில் வரப்பெற்றவை இப்போது உங்களுக்காக வாசிக்கப்படுகிறது. பிறப்புச் சான்றிதழில் பிறந்த தேதியை மாற்ற முடியாது. கர்நாடகா உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பெங்களூரு, ஆகஸ்ட் 13, 2024. கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஊழியர்கள் யாரும் ஓய்விற்கு பிறகு அவர்களது பதிவாகியுள்ள பிறந்த தேதியை மாற்ற முடியாது என்று உத்தரவிட்டுள்ளது. பல்ப் ட்ரையிங் ப்ராசஸர் உற்பத்தி ஆலையில் 1983 ஆண்டிலிருந்து வேலை பார்த்து 2006 ஓய்வு பெற்ற ஒரு நபர் ஓய்விற்கு பிறகு அவரது பிறந்த தேதியை மாற்றி அதன் அடிப்படையில் சலுகைகள் கோரிய நிலையில் அந்த மனுவை கர்நாடகா உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. 1983 வேலைக்கு சேரும்போது அந்த நபர் வாய்மொழியாக 1952 மார்ச் 30 தனது பிறந்த நாள் என்று கூறியிருக்கிறார். அவரது பள்ளிச் சான்றிதழ் அடிப்படையில் 1948 மார்ச் 10 அதாவது பிறந்த நாள் என்று நிறுவனம் பதிவிட்டது. அதன்படி 2006 அவருக்கு 58 வயது பூர்த்தியானதால் அவருக்கு பணி ஓய்வு வழங்கப்பட்டது. பணியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு அந்த நபர் அவரது பிறந்த நாள் 1952 மார்ச் 30 என்று பிறப்புச் சான்றிதழ் வாங்கினார். அதன் பின்னர் தனது பிறப்புச் சான்றிதழ் அடிப்படையில் 2010 தான் தனக்கு ஓய்வு என்றும் அதனால் 2006 2010 வரை 4 ஆண்டுகளுக்கான பலன்களை அனுபவிக்க தகுதியிருக்கிறது என கூறி அந்த நன்மைகளை கேட்டிருக்கிறார். ஆனால் நிறுவனம் மறுத்துவிடவே அவர் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தொழிலாளர் நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யவே அவர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த மனுவை விசாரித்த கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி MGS கமல் ஓய்வு பெற்று 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த தேதியை மாற்றிவிட்டு மனுதாரர் சலுகைகளை பெற கோருவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவர் ஓய்விற்கு முன்பே அதை செய்திருக்கலாம். ஆனால் அவருக்கு பணி ஓய்வு வழங்கும் போது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அனைத்து செட்டில்மெண்ட்டையும் பெற்றுவிட்டு ஓய்வுக்கு பிறகு பிறந்த தேதியை மாற்றியிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஓய்வுக்கு பிறகு ஒரு ஊழியர் எந்த பதிவிலும் அவரது பிறந்த தேதியை மாற்ற முடியாது. அவரது பள்ளிச் சான்றிதழில் இருந்ததுதான் அவரது அதிகாரப்பூர்வ பிறந்த தேதி. ஓய்வுக்கு பிறகு எந்த ஊழியரும் பிறப்புச் சான்றிதழில் பிறப்பு தேதியை மாற்ற முடியாது என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தால், ஒரு அரசு பணியாளர் தங்களுடைய பணியில் இருக்கின்ற போதே அவருடைய பிறந்த தேதியில் ஏதேனும் மாற்றம் இருக்குமே ஆனால் அதை திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று தெரிய வருகிறது. என்னுடைய பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 20/8/1982. இது நான் உண்மையாக பிறந்த தேதி. ஆனால் என்னுடைய பள்ளி சான்றில் பார்த்தீங்கன்னா 6/4/1982 என்று இருக்கும். இந்த பள்ளி சான்றில் இருக்கக்கூடிய தேதி அடிப்படையாக கொண்டு தான் நான் இப்போ ஒரு அரசு துறையில் பணிபுரிந்து வருகிறேன். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் 2021 அரசாணை 415 வெளியிடப்பட்ட விஷயம் எனக்கு 2022 தான் தெரிய வந்துச்சு. அந்த 2022 அன்று எனக்கு தெரியப்பட்டதற்கு பிறகு நான் எண்ணற்ற பிறப்பு சான்றுகள் சம்பந்தமாக நிறைய மனுக்கள் கொடுத்தது போல என்னுடைய பிறப்பு சான்றையும் தேடி அலையப்பட்ட போது என்னுடைய பிறப்பு சான்று பதிவு செய்து இல்லை என்று பதிவுள்ள சான்று எனக்கு வழங்கப்பட்டது. அதை அடிப்படையாக கொண்டு ஆர்டிஓவிடம் விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய பிறப்புச் சான்றை வழங்க கோரி. இப்போ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் நான் அரசு பணியாளராக பணிபுரிந்து வருகின்ற போது எனது உண்மையான தேதி 20/8/1982 அப்படிங்கிற தேதியை பதிவு செய்து பிறப்புச் சான்று வழங்க கோரி கேட்டதற்கு இங்கே உள்ள சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முடியாது என்றும் பணியில் சேர்ந்த 5 ஆண்டுகளுக்குள் அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இப்படி சொல்லப்பட்டதின் காரணமாக தான் அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, ஓய்வுக்கு பிறகு ஒரு ஊழியர் எந்த பதிவிலும் அவரது பிறந்த தேதியை மாற்ற முடியாது என்று தெரிவித்துள்ளது. அப்படி என்றால் நான் பணியில் உள்ள போதே மாற்றம் செய்வதற்காக
2023ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதத்துலேயே நான் மனு கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் ஆகப்போகிறது. ஆனால் இதுவரை எனக்கு இன்னும் அந்த பிறப்புச் சான்று வழங்கவில்லை. இந்த பிறப்புச் சான்றை நீதிமன்றத்துக்கு போய் பெற வேண்டாம் என்பதற்காக கூட பார்த்தீர்களேயானால் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அரசாணை 324 2023ஆம் ஆண்டில் தான் அது போடப்பட்டது. இதற்கான அரசாணையும் நான் வைத்துள்ளேன். அதாவது இப்போ இந்த பிறப்புச் சான்றில் ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி திருத்தம் செய்து கொள்ளலாம் என்பது தெரிய வருகிறது. ஓய்வு பெற்றுவிட்டால் அவர் பிறப்புச் சான்றில் எந்த ஒரு திருத்தமும் செய்ய முடியாது என்ற விஷயமும் இதில் தெரிய வருகிறது. அதற்கான உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மற்றும் கர்நாடகாவில் இப்போ போடப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பையும் மற்றும் இந்த அரசாணை 415 324 அரசாணைகளையும் உங்களுக்கு நான் இதில் பதிவு செய்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமேனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.